இடி, மின்னல், மழை இது எப்படி உருவாகுதுன்னு சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி பார்க்கலாமா? இது எல்லாத்துக்குமே காரணம் சூரியன் தாங்க. சூரியனோட வெப்பத்தால குளம், ஏரி, கடல் இதுல இருக்கிற நீர் எல்லாம் ஆவியாகி நீராவியா மேலே போகும். மேலே போற நீராவி உயரமான இடத்துக்கு போகும்போது உயரமான இடத்துல குளிர்ந்த காற்று இருக்கும். அந்த குளிர்ந்த காற்று மூலமா அந்த நீராவி குளிர்விக்கப்பட்டு குட்டி குட்டி வாட்டர் பபிள்ஸாக மாறுது. அந்த வாட்டர் பபிள்ஸ் தான் மேகம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த வாட்டர் பபிள்ஸ் சேரும்போது கிராவிட்டி காரணமாக அது வெயிட் தாங்க முடியாமல் மேலே இருந்து மறுபடியும் கீழே விழுது. இதுக்கு பேர் தாங்க மழை. இப்படி தான் மழை பெய்யுது. சரி, மின்னல் எப்படி உருவாகுது? மின்னல் எப்படி உருவாகுது அப்படின்னா, அந்த வாட்டர் பபிள்ஸ் மேலே இருக்கு இல்லையா, மேலே இருக்கிற குளிர்ந்த காற்று ரொம்ப அதிகமான குளிர்ந்த காற்று இருந்தது அப்படின்னா அதில் இருக்கிற வாட்டர் பபிள்ஸ் -30-40 அளவுக்கு போய் அந்த வாட்டர் பபிள்ஸ் ஐஸ் கட்டியாவே மாறிடும். மேலே காற்று சுழற்சி எப்பயுமே இருந்துட்டே இருக்கும்போது அந்த ஐஸ் கட்டி ஒன்னோட ஒன்று அந்த மேகத்துக்குள்ளேயே வந்து பவுன்ஸ் ஆகிட்டே இருக்குங்க. ஐஸ் கட்டி ஆயிடுச்சுன்னா வெயிட் அதிகமாகிடும், கீழே விழுந்துடாதா அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஃபேன் போட்டிருக்கீங்க, அந்த இடத்துல ஒரு சின்ன தெர்மோகோல் பீஸை அப்படி கட் பண்ணி அங்கே போட்டீங்க அப்படின்னா அதோட ஃபேனோட வேகத்துக்கு அந்த தெர்மோகோல் பீஸ் சுற்றிட்டே இருக்கும் இல்லையா, கீழே விழாது, ஆனால் சுற்றிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் மேலே அதிகப்படியான காற்று கிட்டத்தட்ட 100-150 கிலோமீட்டர் வேக அளவுக்கு காற்று அடிச்சிட்டு இருக்கும். அந்த காற்றில் வந்து அந்த ஐஸ் கட்டிகள் வந்து அங்கேயே சுற்றி சுற்றி பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கிற ஐஸ் கட்டிகள் ஒன்னோட ஒன்று வேகமாக மோதும் போது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி உருவாகுது. அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி உருவாகும் போது அந்த மேகத்துக்கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் உருவாகுது, பூமி வந்து பாசிட்டிவ் சார்ஜா ஆகுது. பூமியில உயரமாக இருக்கிற எந்த ஒரு பொருள் இருக்குதோ அந்த பொருளை நோக்கி அந்த நெகட்டிவ் சார்ஜ் வேகமா பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி கீழே இறங்குது. இதுதாங்க மின்னல். சரி, இடி எப்படி உருவாகுது அப்படின்னா, ஏர்ல வந்து அந்த நெருப்பு வந்து வேகமா பாஸ் ஆகி பூமிக்கு பாஸ் ஆகுது இல்லையா, அப்படி பாஸ் ஆகும்போது அந்த காற்றை வந்து அதிகப்படியான வெப்பத்தை உண்டாக்குங்க. அந்த ஹீட் வந்து பயங்கரமான வெப்பத்தை உருவாக்கும். அந்த வெப்பத்தின் காரணமா அதை சுற்றி இருக்கிற காற்று எக்ஸ்பேண்ட் ஆகும். இது எப்படி அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சினிமால எல்லாம் ஹீரோ வந்து வில்லன் அப்படி அடிக்க வரும்போது அப்படி பயங்கரமான வேகத்தில் காற்று வந்து அவங்க முகம் வந்து அப்படி கோணலாக போகும் பார்த்தீங்களா, அப்போ ஏரோட ப்ரெஷர் அது. ஸோ அந்த மின்னலோட வெப்பத்தின் காரணமாக சுற்றி இருக்கிற காற்று வந்து அப்படியே ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது அது வந்து ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும். அந்த அதிர்வலை தான் நமக்கு இடியாக கேட்குது. இப்போ உங்களுக்கு மின்னல், இடி, மழை இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் உங்கள் மின்சார மனிதன்.